வரும் காலங்களில் நான் கட்டி வைத்த இந்த பொக்கிஷம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. முடிந்த வரையிலும் நான் இருக்கும் காலங்களில் நான் கட்டிய பொக்கிஷங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மன்னன் இந்த கோவிலில் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கு. கோவில் என்பது நம்மளுடைய கவலைகளை கொண்டு கொட்டி தீர்க்கும் இடம் அல்ல. என் கவலைகளை போக்க நீ இல்லை என்றால் நீ என்ன கடவுளா என்று கடவுளை திட்டுவதற்கு உண்டான இடம் கிடையாது. மன அமைதியை தேடி போகும் இடம். கோவில்களில் தன்னோட அடுத்த வேளை உணவுக்காக தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து பலூன் இருக்கிற சிறுமிக்கும் அதை ஆர்வத்தோட போய் வாங்க போற சிறுமிக்கும் ஒரே வயது தான். இதை விடவா நம்மளுக்கு கஷ்டம் வந்துட போகுது. ஹம்பியில் உள்ள விட்டாலா டெம்பிள் போனீங்க அப்படின்னா கோவிலோட நுழைவாயில கொடிமங்கைகள் வரவேற்பாங்க. அந்த கொடிமங்கைகளை தாண்டி நம்மளை வரவேற்கிறது மன்னனும் தன்னுடைய 2 மனைவிகளும் கோவிலை விழுந்து கும்பிடுற மாதிரியான ஒரு கல்லுல புடைப்பு சிற்பம் அங்க இருக்கும். அதற்கு எதிரே இருக்கிற கல் தேர் நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்துறதுனால நம்ம காலுக்கு கீழே என்ன இருக்குன்னே பார்க்காம காலில் செருப்போட கோவிலுக்குள்ள போறோம். மன்னனையும் மிதித்துட்டு போறோம். இந்த மன்னன் தான் இந்த கோவிலை கட்டி கொடுத்தான். காற்று, மழை, வெள்ளம், புயல் எது வந்தாலும் தன்னை தற்காத்து கொள்ளும் அளவுக்கு தான் அந்த காலத்து மன்னர்கள் அந்த காலத்து கட்டிடக்கலையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா மலையில இந்த கட்டிடம் சிதலமடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மழை நீரை வெளியேற்றும் வழி இருக்கு இல்லையா, அதை அருமையா இந்த இசைத்தூண் மண்டபத்தில் வடிவமைச்சிருப்பாங்க. மழைக்காலங்கள்ல மழை தண்ணீர் மண்டபத்துக்கு மேலேயும் தேங்கிடக்கூடாது, மண்டபத்துக்கு உள்ளே இறங்கிடக்கூடாது. ஏன்னா இசைத்தூண்கள் டேமேஜ் ஆயிரும். மண்டபத்துக்கு உள்ள தண்ணீர் தேங்கி இருந்தாலும் வழிபாடுகள் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், மக்களும் வர முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்ட இந்த மன்னனும் இந்த கட்டிடக்கலையை தேர்ந்தெடுத்த அந்த சிற்பியும் மழை நீர் எப்படியெல்லாம் வெளியேற்றலாம் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத துளைகளை ஏற்படுத்தி அந்த துளைகள் வழியாக தண்ணீரை வெளியெடுத்து வெளியில் ஏறுற தண்ணீர் ஒரு தூம்பி வழியாக நம்ம இன்னைக்கு இருக்கிற பைப்புகளை திறந்தா எந்த அளவுக்கு தண்ணி நேர்த்தியாக கீழே விழுமோ அதே மாதிரி வடிவமைச்சு இதை அப்படியே வெளியேற்றிருக்கிறாங்க. இந்த மண்டபத்தை சுற்றி நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு புடைப்பு சிற்பங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. இந்த கோவிலில் நடைபெற்ற மிகப்பெரிய வணிகத்தில் ஆரம்பித்து இந்த கோவில் இருந்த பொக்கிஷங்கள், கோவிலோட வரலாறு, புராண கதைகள், இந்த கோவிலுக்கு கிடைத்த தானங்கள், இந்த தானத்துக்கு உதவியர்கள்னு சொல்லி நிறைய எண்ணற்ற தகவல்களை இந்த கோவில் முழுக்க வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. இவைகள் எல்லாத்தையும் பல தலைமுறைகளுக்கு கடத்தணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வழிமுறையை பின்பற்றிருக்காங்க. இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாருங்க. இதில் வருதா? எதுக்குள்ளே விழுது பாருங்க. பாருங்க, இதுக்குள்ள விழுந்து இங்கே வருதா? அழகாக தண்ணி இந்த சிற்பத்தைகளையும் இந்த மண்டபத்தையும் சேதப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த காலத்தோட ஆர்கிடெக்ட். சூப்பராக இருக்கும்.